வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல பருப்பே சேர்க்காம ஒரு பருப்பு உருண்டை குழம்பு பண்ண போறோம். இந்த உருண்டையை நம்ம குழம்புலையும் போட்டுக்கலாம், தனியா சாதத்துக்கு தொட்டும் சாப்பிடலாம், நம்ம டீ காஃபியோடையும் சாப்பிடலாம். நல்லா சாஃப்டாவும் டேஸ்டாவும் இருக்கும். இந்த குழம்பு சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லா இருக்கும். தோசை, ஆப்பம் இதெல்லாத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த பருப்பே சேர்க்காத உருண்டை குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மீடியம் சைஸ்ல 4 தக்காளி எடுத்துட்டு இருக்கேன். நல்லா பழுத்து இந்த மாதிரி நல்லா ரெட்டா இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கணும். 3 தக்காளி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு தக்காளியை பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு பெரிய வெங்காயம் இதை பொடி பொடியா கட் பண்ணிக்கணும். சின்ன வெங்காயம் ஒரு 20 எடுத்துட்டு இருக்கேன். இதையும் நல்லா பொடியா கட் பண்ணிக்கணும். ரெண்டையும் தனித்தனியா எடுத்து வச்சுக்கணும். 2 வாழைக்காய் எடுத்துட்டு இருக்கேன். இதை நம்ம ஸ்டீம் பண்ணியும் எடுத்துக்கலாம், இல்ல குக்கர்ல ஒரு விசில் வர வரைக்கும் வச்சியும் நம்ம எடுத்துக்கலாம். சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளிய நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கணும். வாழைக்காயை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இது நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் இந்த தோல் ஈஸியா நமக்கு வாழைப்பழம் உரிக்கிற மாதிரி உரிக்கிறதுக்கு வந்துடும். வாழைக்காய் நல்லா சூடு ஆறியாச்சு. பாருங்க, தோல் ஈஸியா நம்ம பழம்லாம் உரிப்போம் இல்லையா, வாழைப்பழம் அது மாதிரி உரிக்கிறதுக்கு வந்துடும். இந்த மாதிரி தோல் எடுத்துட்டு நம்ம கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வேக வச்ச வாழைக்காயை இந்த மாதிரி துருவி எடுத்துட்டு இருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 2 பச்சை மிளகாயை பொடியா கட் பண்ணிருக்கேன், இதுவும் சேர்த்துக்கலாம். பொடியா கட் பண்ண கறிவேப்பிலை, 1 இன்ச்சு இஞ்சியை தோல் சீவிட்டு கிரேட் பண்ணி வச்சிருக்கேன். பொடியா கட் பண்ண வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன். இது பைண்டிங்காக கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தேவையான அளவு சேர்த்துப்போம். தண்ணி சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சம் கடலை மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டே வரும்போது நமக்கு தெரியும் அது நல்லா பைண்ட் ஆகுது அப்படின்னு. அந்த அளவுக்கு கடலை மாவு சேர்த்தா போதும். கிட்டத்தட்ட ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிச்சம் இருக்கு. இது பாருங்க நல்லா பைண்ட் ஆகுது. நம்ம உருண்டையா பிடிச்சோம்னா அழகா பிடிக்கிறதுக்கு வருது. இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச சைஸுக்கு உருண்டையா நம்ம உருட்டிக்கலாம். ஸ்டவ்ல நான் கடாயில எண்ணெய் வச்சிருக்கேன். இந்த எண்ணெய் சூடாகிறதுக்குள்ள இது எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸா நம்ம உருட்டி எடுத்துப்போம். இது பொரிச்சு நம்ம குழம்புல போட்டாலும் நல்லா இருக்கும், சும்மா சாப்பிட்றது கூட நல்லா இருக்கும். பாருங்க, எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸா உருட்டி வச்சாச்சு. சைஸ் நம்ம விருப்பம் தான். எண்ணெய் சூடாயாச்சு. எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஸ்டவ் ஃப்ளேமை மீடியம்ல வச்சுக்கணும். எண்ணெயில போட்டதும் உடனே கிளறி விடாம ஒரு 2 நிமிஷத்துக்கு விட்டுடலாம். லேசா திருப்பி விட்டுருவோம். இது எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். அப்பதான் உள்ளேயும் நல்லா வேகும். இப்படி திருப்பி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணோம்னா நல்லா கோல்டன் கலர் வந்துடும். பாருங்க, கோல்டன் கலர்ல நல்லா பொரிச்சாச்சு. இப்ப எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, இது இப்படியே சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும், குழம்புல போட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துப்போம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகா, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கிக்கணும். இந்த மாதிரி வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதும் ஒரு தக்காளியை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், இது சேர்த்துருவோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சமா உப்பு. மஞ்சள் பொடி உப்பு சேர்த்துட்டோம்னா அந்த தக்காளி சீக்கிரமே சாஃப்டா வதங்கிடும். தக்காளி சாஃப்டா வதங்கியாச்சு. ரொம்ப மசியணும் அப்படின்னு அவசியம் இல்லை. 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு பிரைட்டான கலருக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். நல்லா வதக்கி விட்டுப்போம். சாம்பார் பவுடர் பச்சை வாசனை போக நல்லா வதங்கியாச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுக்கிற தக்காளியை சேர்த்துருவோம். தக்காளியை ஃபைன் பேஸ்டா அரைக்க வேண்டாம், இந்த மாதிரி குறைப்பா அரைச்சா போதும். சின்ன சின்ன பீசஸ் இருந்தா நல்லா இருக்கும். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம கரைச்சி வச்சுக்கிற புளி தண்ணியும் சேர்த்துடலாம். இப்ப நல்லா கொதிச்சு இந்த புளி தண்ணி நம்ம தக்காளி பேஸ்ட் சேர்த்திருக்கோம் இல்லையா, அதோட பச்சை வாசனை போகணும். ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். மூடி திறந்து பார்த்துருவோம். நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு வச்சிருக்கேன்.
இது வந்து இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணியை விட்டு நல்லா கலந்து இதையும் சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுருவோம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்கட்டும். குழம்பு பாருங்க நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. இதில் நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற இந்த உருண்டையை போட்டுக்கலாம். நமக்கு தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறது நம்ம டீ டைம்லயும் சாப்பிடலாம். இந்த குழம்பு சாதத்துக்கே கூட நம்ம தொட்டும் சாப்பிடலாம். ஜென்ட்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த குழம்பு வந்து 2 நிமிஷத்துக்கு கொதிச்சா போதும். இந்த உருண்டையிலையும் வந்து இந்த உப்பு புளிப்பு காரம் எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகும். கொஞ்சமா நம்ம வெல்லம் சேர்த்துப்போம், டேஸ்ட் நல்லா பேலன்ஸ் ஆகிறதுக்காக. இந்த உருண்டையெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் குழம்பு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சாச்சு. ஃப்ரெஷ்ஷா கட் பண்ண கொத்தமல்லியே கொஞ்சம் நம்ம தூவிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டு நம்ம சர்விங் பவுலுக்கு மாத்திப்போம். பருப்பு சேர்க்காத டேஸ்டியான பருப்பு உருண்டை குழம்பு சர்விங்க்கு ரெடி. இந்த பருப்பு சேர்க்காத உருண்டை குழம்பு சூப்பரா ரெடி ஆயாச்சு. சூடான சாதம் எடுத்துட்டு இருக்கேன். எப்ப இந்த குழம்பு பண்ணாலும் தொட்டுக்கிறதுக்கு தனியா எதுவும் பண்றதே இல்லை. இந்த உருண்டையை நம்ம பொரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதுவே தொட்டுக்கலாம். இல்ல இந்த குழம்புல இருக்கிற உருண்டையை நம்ம தொட்டு சாப்பிடலாம். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும். நல்லெண்ணெய் தான் நான் இதுல விட்டுருக்கேன். இந்த குழம்புல இருக்கிற உருண்டை வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஏன்னா இந்த குழம்புல இருக்கிற உப்பு காரம் புளிப்பு எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணிருக்கும். இந்த குழம்புல ஊறி இருக்கிற இந்த உருண்டை பாருங்க எவ்வளவு சாஃப்டா சூப்பரா இருக்கு. இதோட இந்த குழம்பு சாதத்தையும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அட்டகாசமா இருக்கு. காரம் உப்பு புளிப்பு எல்லாமே வந்து கரெக்டா இருக்கு. இந்த உருண்டையும் வந்து நல்லா சாஃப்டா இருக்கு. இந்த குழம்புல இருக்கிற எல்லா டேஸ்டையும் இந்த உருண்டையும் நல்லா அப்சர்வ் பண்ணி சும்மா சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லா இருக்கும். எப்பயும் வந்து நம்ம பருப்புகள்லாம் ஊற வச்சு இந்த பருப்பு உருண்டை குழம்பு பண்ணும்போது கொஞ்சம் ஹெவியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா ஹெவியாவும் இருக்காது, ரொம்ப லைட்டா இருக்கும். இந்த குழம்பையும் இந்த உருண்டையும் வந்து தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டாலுமே சூப்பரா இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இந்த பருப்பே சேர்க்காத உருண்டை குழம்பு வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. கண்டிப்பா சூப்பரா வரும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன்.